4ஆம் தேதி ஜூலை மாதம் 2016. கருப்பு பணத்தை திரும்ப கொண்டு வரும் விவகாரத்தில் மோடி தோல்வியடைந்து விட்டார். ராம் ஜெத்மலானி குற்றச்சாட்டு. ரூபாய் 570 கோடி சிக்கிய வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்றம். ரூபாய் 570 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை வைகோ மற்றும் திருமாவளவன் ஆதரித்துள்ளனர். சுவாதி கொலை வழக்கில் ராம்குமாருக்கு வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். தமிழகத்தில் சட்டவிரோதமாக 800க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காப்பகங்கள். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகில் மாநகராட்சியின் அனுமதி பெற்று வைக்கப்பட்டிருந்த முதல்வரது விளம்பரப் பலகையை அகற்ற வேண்டும் என கூறி டிராபிக் ராமசாமி போலீசாருடன் வாக்குவாதம். சேலத்தில் சிறுமியை கொலை செய்த 17 வயது சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் அடைக்க உத்தரவு. மதுரையில் கருணை கொலை செய்ய வேண்டி மாற்றுத்திறனாளி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கூடுவாஞ்சேரியில் தேமுக மற்றும் திமுக பிரமுகர்கள் மோதல், பதற்றம், போலீஸ் குவிப்பு. ஒலிம்பிக் வீரர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார் பிரதமர் மோடி. குற்றாலத்தில் கர்ப்பிணி பெண் தன் தங்கியிருந்த விடுதியில் எரித்து கொலை.